friends, நான் உங்க சுபைதா zacs kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. friends, இன்னைக்கு நம்ம Rosh Cookwaresல இருக்கோம் நம்மளுடைய கடையில. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காம்போ ஆஃபர்ஸ் நான் ஏற்கனவே வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். சோ இன்னைக்கும் வந்து ஒரு காம்போ ஆஃபர் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். 10 பீஸ் இருக்கக்கூடிய காம்போ ஆஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா அயன் அண்ட் காஸ்ட் அயன் ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு காம்போவா பண்ணிருக்கோம். சோ இதுல மொத்தமா 10 பீசஸ் வரும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன பொருட்கள் இருக்கு, இதோட வெயிட் என்ன, இதோட சைஸ் என்ன, அடுத்து இதை நீங்க ஒரு பீஸா வாங்கினா இதோட எம்ஆர்பி என்ன வரும், இதை மொத்தமா நீங்க ஒரு காம்போவா பை பண்ணும்போது உங்களுடைய ஆஃபர் பிரைஸ் என்ன வரும் அப்படின்றதையுமே நான் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காம்போல இருக்கக்கூடிய என்னென்ன பீசஸ்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன் வாங்க. இந்த காம்போல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹேண்டில் அயன் தோசை தவா இதில் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்டவாளக்கல்ல நம்மளுடைய ஸ்பெஷல் ஐட்டமாக நம்ம போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஆப்பச்சட்டி, பியூர் அயன் ஷீட்டில் கட் பண்ண சட்டி, ஆப்பச்சட்டி, அதுவுமே இதில் வந்து உங்களுக்கு வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஹேண்டில் ஹேண்ட் எலிவேட் பண்ணக்கூடிய இந்த சப்பாத்தி தவா கர்வ், இதுவுமே வந்து இந்த காம்போவில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் வாக், இதுவுமே நம்மளுக்கு வந்து இந்த காம்போவில் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு கரண்டி, இதுவுமே இந்த காம்போவில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அயன் ஷீட்டில் செஞ்சதுங்க. அடுத்து இப்போ நான் வந்து காஸ்ட் அயனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். காஸ்ட் அயனில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஹேண்டில் ஸ்கில்லட் இந்த ஒன்று வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 குழி ஸ்கொயர் பணியாரம் இந்த மாதிரி டபுள் ஹேண்டலில் இருக்கும், இது வந்து வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் தவா, இது வந்து மெயினாக வந்து நம்ம கடையில் வந்து ஃபிஷ் ஃப்ரை தவான்னு சொல்லுவோம். இது மல்டி பர்பஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி போட்டுக்கலாம், ஆம்லெட் போட்டுக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், வறுவல் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதுவுமே இந்த காம்போவில் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கடாய், இதுவும் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் குண்டா, இது வந்து எல்லாமே நம்ம செஞ்சுக்க முடியும். தாளிக்கணும்னா தாளிச்சிக்கலாம், கொஞ்சமாக வந்து சட்னி தாளிக்கணும் அதில் பண்ணிக்க முடியும், இல்லை கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தாளிக்கணும்னா பண்ணிக்க முடியும். ரீஹீட்டிங்க்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடன் ஹேண்டிலோட வந்துடும். ஸோ இப்போ ஒரு ஐட்டத்தையும் நான் உங்களுக்கு வந்து பேர் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஒரு ஐட்டத்தோடைய வெயிட் என்ன, சைஸ் என்ன, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காமிச்சிட்றேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இந்த தோசைக்கல் இருக்கு இல்லையா, இந்த தோசைக்கல்லுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து பியூர் அயன் ஷீட், 5 mm திக்னஸ் இருக்கக்கூடியது, டபுள் ஹேண்டில் இருக்கும். இதோடைய வெயிட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 kg 873 grams வந்து இதோடைய வெயிட் இருக்குது. அடுத்து இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12 inch டயா இருக்கக்கூடிய தோசைக்கல். இதுவுமே எல்லாமே இப்போ நான் காட்டக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ சீசன்டு. நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தண்ணிக்குள்ளே ஊற வச்சு இந்த மாதிரி எந்த ஒரு சீசனிங் ப்ராசஸும் நீங்கள் பண்ண தேவை கிடையாது. இந்த பொருட்களை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு வெங்காயம், ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமேட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே ப்ரீ சீசன்டு ப்ராடக்ட்ஸ். ஈவன் தோசைக்கல் ப்ரீ சீசன்டு. ஸோ இதோட சைஸ் நான் சொல்லிவிட்டேன், அதோட வெயிட் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போடக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பச்சட்டி. இந்த ஆப்பச்சட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேசர் கட்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வெல்டிங்கோ எதுவுமே இருக்காது, சிங்கிள் பீஸ் கட்டு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்டவாளக்கல்ல நம்மக்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போகக்கூடிய ஆப்பச்சட்டியும் இந்த காம்போவில் வந்து இருக்குது. இதோடைய வெயிட் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். 1 kg 156 grams இருக்குது. அண்ட் இதோட டயா வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 8.5 inch வந்து உங்களுக்கு வந்து இதோடைய டயா வந்து இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி தவா. இது வந்து கர்வ், இது வந்து லைட்டாக அந்த மாதிரி கர்வாக இருக்கும். இது வந்து இண்டக்ஷன் சப்போர்ட் பண்ணாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் வந்து எலிவேட்டடாக இருக்கும், உடன் ஹேண்டில்ஸ், உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட். அண்ட் எப்போவே நான் சொல்லுவேங்க அது ஃபாஸ்ட் மூவிங்னு, பிகாஸ் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மக்கிட்ட போகக்கூடிய ஒரு ஐட்டமில் இதுவும் ஒன்று. இதோடைய வெயிட் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg 391 grams வந்து வருது. அடுத்து இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 11 inch வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் வாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ரொம்ப வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ சைனீஸ் வாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் வந்து இந்த மாதிரி எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு grip கிடைக்கும். நீங்கள் வந்து சமைக்கும் போது உங்களால் ஈஸியாக வந்து இதை டாஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. அண்ட் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும், ஏன்னா அது லென்த் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சைனீஸ் வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லென்த் ஹேண்டில் வந்து இருக்காது. ஸோ இப்போ இது லென்த் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து ஃபுட்டில் நீங்கள் இங்கே எது போட்டாலுமே உங்கள் கையிலேயோ எங்கேயுமே இது வந்து தெரிக்காது. ஸோ நல்ல ஒரு வெயிட் பேலன்சிங் வந்து இதில் இருக்கும். இதோடைய வெயிட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 975 கிராம், அதாவது 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி இதோடைய
வெயிட்டு. ஸோ இதோடைய சைஸ் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பேன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 8.5 இன்ச்சஸ் வந்து இதோட டயா வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுவுமே இந்த காம்போவில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து அயனில் இருக்கக்கூடியது எல்லாமே காமிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு கரண்டி. இந்த தாளிப்பு கரண்டி வந்து உங்களுக்கு உட்டன் ஹேண்டிலோட உங்களுக்கு இந்த தாளிப்பு கரண்டி வந்துடும். இதோடைய வெயிட் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது வந்து பியூர் அயன் ஷீட்டுடைய தாளிப்பு கரண்டி தான் இது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 318 கிராம் வந்து இதோடைய வெயிட் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய தாளிப்பு கரண்டி. அண்ட் இதோடைய கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 4.5 இன்ச்சு இதோடைய உங்களுக்கு டயா வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு நல்லா டீப்பாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு தாளிக்கும் போது கையிலலாம் அவ்வளோ ஈஸியாக வந்து தெரிக்காது. ஸோ இதுவுமே இந்த காம்போவில் இருக்குது. அடுத்து நம்ம காஸ்ட் அயனில் என்னென்னலாம் இதில் இருக்குன்றது பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ஹேண்டில் ஸ்கில்லட். உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஹெல்பிங் ஹேண்ட் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு லாங் ஹேண்டில் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் டயா நான் இப்போ உங்களுக்கு மெஷர் பண்ணியே காட்டுறேன். அடுத்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டெப்த் இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்ல உங்களுக்கு கிரேவியோ இல்லை எண்ணெய் வந்து போர் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக கேப் கொடுத்துருப்போம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கனால இது இண்டக்ஷனை வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு இதோடைய வெயிட் காமிச்சிடுறேன். இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 kg 857 கிராம்ஸ் இதோடைய வெயிட் இருக்குது. இதோடைய டயா வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் டயா இருக்கக்கூடிய ஸ்கில்லட் இது. 10 இன்ச் சைஸ் இருக்கக்கூடிய ஸ்கில்லட் இது. இதுவுமே இந்த நம்ம காம்போவில் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் பேன் 9 குழி பணியாரம். நீங்கள் இதோட ஃபினிஷ் வந்து பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஃபினிஷிங் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே வந்து இந்த மண் ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு க்ளீன் ஃபினிஷ் இருக்கக்கூடிய பணியாரம் பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே உங்களுக்கு இண்டக்ஷன் சப்போர்ட் பண்ணும். இந்த பின்னாடி பார்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா குழிகளை வந்து கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இண்டக்ஷனை நீங்கள் வச்சாலுமே உங்களுக்கு ஈவனாக எல்லா குழிக்குமே இதோடைய சூடு வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 760 கிராம் இருக்குது இதோடைய சைஸு. இது வந்து 7க்கு 7 இருக்கக்கூடிய பணியாரம் பேனும் இந்த காம்போவில் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தவா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் ஃபினிஷ் ஃபிஷ் ஃப்ரை தவா. இது உங்களுக்கு ஃப்ளாட் பேஸு. ஸோ அதனால் உங்களுக்கு இது இண்டக்ஷன்லேயுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது ஒரு மல்டி பர்பஸ் தவா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வறுவல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 kg 609 கிராம்ஸ் வந்து இருக்குது. இதோடைய சைஸ் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10 இன்ச்சஸ் வந்து இதோடைய டயா இருக்கும். அண்ட் உங்களுக்கு டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு 1 இன்ச் வந்து உங்களுக்கு இதில் வந்து டெப்த்து வரும். அப்படின்றப்போ உங்கள் இதுக்குள்ளே நீங்கள் போடுற ஃபுட்டோட அந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் தெரிக்காது. அதுதான் இதோட டிசைன். நான் ஏன்னா இன்ச்சஸ் ஏன் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வந்து ஆன்லைனில் பை பண்ணுறீங்க. ஸோ அப்படின்றப்போ ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு டீட்டெயிலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றின நாலேஜ் இருக்கும்போது உங்களுக்கு ஆன்லைனில் பை பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரெடிஷ்னல் கடாய். இந்த ட்ரெடிஷ்னல் கடாய் இருக்குது இல்லையா, இதுவுமே வந்து இந்த காம்போலே வந்துடும். இது மல்டி பர்பஸுங்க. நீங்கள் இதில் புளி தக்காளி எல்லாமே வச்சு செய்யலாம். இது வந்து வறுவல் பண்ணுறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கடாயை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது வந்து இதோட வெயிட் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 kg 800 கிராம்ஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. அடுத்து இதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு டயா. 8 இன்ச்சு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 8 இன்ச்சு டயா இருக்கக்கூடிய இந்த கடாயுமே வந்து உங்களுக்கு இந்த காம்போவில் வந்துடும். ஸோ அடுத்து நான் காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா உடன் ஹேண்டில் பிக் சைஸில் தாளிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா இது தாளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்கக்கூடிய குழம்பு இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு சூடு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு தாளித்து விட்றதுக்கு இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உடன் ஹேண்டில் இருக்கனால உங்களுக்கு வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இது ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கனால இது இண்டக்ஷனையுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே வந்து ஹேண்ட் பஃபிங் பண்ணி கிரைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இதோடைய ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும். இதோடைய வெயிட் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 kg 205 கிராம்ஸ் வருது. இதோடைய டயா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ் வந்து இதோட டயா வந்துடுது. ஸோ இந்த 10 பீஸ் காம்போவை நீங்கள் வந்து தனித்தனியாக நீங்கள் எடுத்து செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 rupees வந்து வரும். இப்போது நம்ம இந்த காம்போவாக நீங்கள் இதை எடுக்கும்போது உங்களுக்கு இதோட ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,750 rupees, அதாவது 5,750 ரூபாய் இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் வந்து வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,250 ரூபாய் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் வந்து இந்த காம்போவில் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த காம்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்
தெரியும். இதை நாங்கள் செட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு என்னென்னலாம் தேவை, சப்பாத்தி கல் தேவை, தோசை தவா தேவை, பனியாரக்கல் தேவை, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பேசிக்காக இந்த காம்போவில் வந்துடுற மாதிரி தான் நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் காஸ்ட் அயர்ன் பொருட்களை வந்து மாற்றுறீங்க, ஒரு அலுமினியம் நான்ஸ்டிக்லேருந்து நீங்கள் ஒரு உங்களுடைய கிச்சனில் இருந்து நீங்கள் அந்த ட்ரெடிஷ்னல் குக்வேர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஒரு காம்போ நீங்கள் பை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஐட்டம்ஸை உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்குறதா இருக்கட்டும், நீங்கள் டேரெக்டாக நம்மளுடைய கடை சென்னை ராஷ் குக்வர்ஸ் பெருங்குடியில் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து டேரெக்டாக விசிட் பண்ணலாம். எக்ஸாக்டான லொக்கேஷன், அட்ரஸ், நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருவேன். இல்லை நான் சென்னையில் இல்லை, நான் இதை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாலுமே ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலயமா அப்படி இல்லாட்டினா வெப்சைட் மூலயமா நீங்கள் வந்து பை பண்ணலாம். வெப்சைட்டில் இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் காம்போட லிங்க்கே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது டேரெக்டாக நம்மளுடைய வெப்சைட்டில் இந்த பேஜுக்கு பண்ணிடுறோம். நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, உங்ககிட்ட பேசி உங்களுக்கு என்ன நீட்ஃபுல்லோ அதை வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காம்போ அவைலபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டாக்ஸ் இருக்க வரைக்கும் இதை நம்மளால் கொடுத்துட்டே இருக்க முடியும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.